உங்கள் தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும். பிரைம் கோல்டு ஹப் 9840551787. ஒரு ஆவரேஜ் பர்சன் ஒரு சாதாரண நாளில் எத்தனை டிசிஷன்ஸ் எடுப்பாங்க? அண்ட் ஐ திங்க் இன்னைய காலகட்டத்தில் அது உண்மையாக கூட. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகி என்னால் எதுவுமே யோசிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறோம். டாக்கிங் அபவுட் டிஜிட்டல் டீடாக்ஸ், இந்த 3 சிம்டம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த பர்சனுக்கு டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணணும்னா என்னென்ன சிம்டம்ஸ் சொல்லுவேன்? இன்றைக்கி வந்து நம்ம எல்லா விஷயத்துமே ரொம்ப ஹரியில் பண்ணுறோம். அப்போது என்ன சொல்கிறோம், நம்ம மொபைல் பார்க்குறது கூட ஸ்க்ரால் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு போகிறோம். வி ஆர் நாட் ஃபோக்கஸிங். பை த டைம் ஒரு கண்டென்ட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே போய் எடுத்து உங்கள் பிரெயின் ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் நெக்ஸ்ட்டுக்கு போயிடுறீங்க. யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் மைண்ட் அண்ட் பாடி ஆர் இன் த சேம் காயின். மைண்டுனா என்ன, உங்களோட தாட்ஸு. பாடி, இப்போ உங்கள் மைண்டு டிஸ்டர்ப்டாக இருக்குன்னா டெஃபினெட்லி உங்கள் பாடியில் இம்பேக்ட் ஆகும். அப்போது உங்கள் பாடியும் எக்ஸாஸ்ட் ஆகும். ஹாய், ஹலோ, வணக்கம் ஆதன் ஆரோக்கியம் வியூவர்ஸ். நான் உங்கள் அனிக்ஷா சுவாமிநாதன் அண்ட் வெல்கம் டு ஆதன் ஆரோக்கியம் சேனல். நீங்கள் பண்ணுற அந்த ஸ்க்ரோலிங் ஹேபிட் தான் இஸ் தி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் டேஞ்சரஸ் ஹேபிட் அப்படின்னு சொன்னால் நம்புவீங்களா? எஸ், எக்ஸாக்ட்லி இந்த டாபிக் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். நம்ம ஹார்ஸ் டுகெதர் நம்ம உட்காந்து ஸ்க்ரோல் பண்ணுறதுனால அதுக்கப்புறம் நம்ம ட்ரெயின் அவுட் ஆகி போய் படுத்து தூங்கணும் தான் நம்மளுக்கு தோணுதே தாண்டி எதுவுமே அதுக்கப்புறம் நம்ம ப்ரொடக்டிவாக பண்ணுறதில்ல. ஸோ டு பி ப்ரொடக்டிவ் என்னெல்லாம் பண்ணலாம், இந்த ஸ்க்ரோலிங் ஹேபிட்டை எப்படி நம்ம மினிமைஸ் பண்ணி அதை நம்ம எப்படி நம்மளோட பெனிஃபிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் இதெல்லாம் தாண்டி டெசிஷன் ஃபெட்டிக் அப்படின்னா என்ன அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். இந்த டாபிக் பத்தி பேசுறதுக்கு நம்மளோட யார் ஜாயின் பண்ணிருக்காங்கன்னா கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் டாக்டர் வந்தனா ஜாயின் பண்ணிருக்காங்க. அவங்க கிட்ட இந்த டாபிக்ஸ் எல்லாம் பத்தி பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ என்னோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு ஆவரேஜ் பர்சன் ஒரு சாதாரண நாளில் எத்தனை டிசிஷன்ஸ் எடுப்பாங்க? கண்டிப்பாக ஆயிரக்கணக்கான மேல் டிசிஷன். உதாரணமாக ஆவரேஜ் நம்பர் அப்படின்னு ஒரு ரிசர்ச் சொல்கிறது 35,000+ டிசிஷன்ஸ் பர் டேக்கு எடுக்கிறாங்க. பர் டேக்கு 35,000 டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க அப்படின்னு. அது என்ன சொல்கிறது, ஒரு டைனி டிசிஷன்ஸ்லேருந்து காம்ப்ளெக்ஸ் டிசிஷன்ஸாக வரைக்கும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டைனி டிசிஷன்ஸ், எழுந்த உடனே இன்றைக்கி என்ன ட்ரெஸ்ஸு போடுறது, ஒரு லேடியாக இருந்தால் இன்றைக்கி என்ன சமைக்கிறது, ஆஃபீஸ் போகிறவராக இருந்தால் எப்படி போகணும் அப்படின்னு, குழந்தைங்களா இருந்தால் இன்றைக்கி என்ன ஹோம்ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்மால் டைனி டிசிஷன்ஸ். இன்றைக்கி ஈட்டிங் ரிலேட்டட் டிசிஷன்ஸே அவ்வளோ எடுக்க வேண்டியதாக இருக்குது. என்ன சாப்பிட்றது, என்ன பண்ணுறது, எது ஹெல்தி என்ன அப்படி. ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன டைனி டிசிஷன்ஸ்லேருந்து காம்ப்ளெக்ஸ் டிசிஷன்ஸ் ஒரு நாளைக்கு இந்த அளவுக்கு பல்லாயிரக்கணக்கான அளவுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆய்வு சொல்லுது. ஸோ இவ்வளோ டிசிஷன்ஸ் ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டினரி பர்சன்ஸ் எடுக்கிறாங்கன்னா அந்த அளவுக்கு நம்மளுக்கு அந்த டயர்ட்னஸ் நம்ம பாடியில் தெரியுமா? சூப்பர். இப்போ அதுக்கு தான் இன்னைக்கு இது ஒரு சோஷியல் சைக்கலாஜிக்கல் கான்செப்ட் ஆய்வு பண்ணியே சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா டிசிஷன் ஃபெட்டிக். ஓகே, நம்ம எல்லாரும் இது புதுசாக பார்ப்போம். எல்லாரும் ஃபிசிக்கல் ஃபெட்டிக், அதை தாண்டி மென்டல் ஃபெட்டிக் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். பட் இன்றைக்கி டிசிஷன் ஃபெட்டிக்கே வந்துட்டு இருக்கு. அண்ட் ஐ திங்க் இன்னைய காலகட்டத்தில் அது உண்மையாக கூட. ஏன்னா எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாம் எக்ஸாஸ்ட் ஆகி என்னால் எதுவுமே யோசிக்கவே முடியல அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அது என்னது? இட்ஸ் அ டிசிஷன் ஃபெட்டிக். ஸோ இப்போ இந்த டிசிஷன் ஃபெட்டிக்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன மேம், அப்படி அதோட டெஃபினிஷன் என்ன அப்படின்றத சொல்லுங்கள். சரி, அதான் நான் சொல்கிற மாதிரி ஒரு நாளைக்கே நம்ம நிறைய விஷயங்களை பற்றி யோசிக்கிறோம். இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னா நான் என்ன சொல்லணுன்றது ஒரு காம்ப்ளெக்ஸ் டிசிஷன் நான் பண்ணணும், கரெக்டாக நான் சொல்லணும் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி எக்ஸசிவாக இன்ஃபர்மேஷன் ஓவர்லோட் நம்ம பண்ணுறோம். இல்லை நம்ம ரெஸ்ட்டே இல்லாமல், அப்போ தான் இந்த கான்செப்ட்ஸ்லாம் வரும். பேர்ன் அவுட்டு, ஃபிசிக்கல் எக்ஸாஷன், மென்டல் எக்ஸாஷன் போது பிரெயின் லூசஸ் இஸ் டெண்டன்சி டு டேக் டிசிஷன்ஸ். ஓகே, அப்போது அந்த நேரத்தில் என்ன ஆகும், மேபி நீங்கள் உங்கள் இம்பல்சிவிட்டியால் தப்பான டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய வாய்ப்புகள்லாம் நிறைய ஆகும். அதனால தான் என்ன சொல்லுவாங்க, இமோஷ்னலி ஓவர்வெல்மிங்காக இருக்கும்போது டிசிஷன்ஸ் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த வகையில் இன்னைக்கு அடிக்குவேட் ரெஸ்ட், அடிக்குவேட் ஸ்லீப் அண்ட் ப்ராப்பர் ஃபுட் இல்லாததுனால இட் இஸ் கிரியேட்டிங் அ லாட் ஆஃப் கியாஸ் இன் த பிரெயின் விச் லீட்ஸ் டு திஸ் கைண்ட் ஆஃப் டிசிஷன் ஃபெட்டிக்.
ஓகே. ஸோ இந்த டெசிஷன் ஃபேட்டிக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் காமன் ஃபேக்டராக நீங்கள் வந்து நம்ம எவ்வளோ டைம் எடுத்துக்கிறோம் ஒவ்வொரு டெசிஷன் எடுக்கிறதுக்கோ அப்படின்றது சொல்கிறீங்க. ஸோ இந்த டைம் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான ஃபேக்டராக வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய சாய்ஸஸ்ன்னு கூட இருக்கலாம்ல. பிகாஸ் நம்ம சோஷியல் மீடியாவில் இன்னைக்கு ஒரு ட்ரெஸ் அப்படின்றது நம்ம சொல்றோம். இப்போ நீங்கள் ட்ரெஸ்ன்னு சொல்லும்போது தீபாவளி இல்லையா? ஸோ வி ஆர் அப்ரோச்சிங். எஸ், ரைட். ஸோ இப்போ இந்த ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, இஃப் வி ஆர் சர்ச்சிங் ஃபார் ஒன் டைப் ஆஃப் ட்ரெஸ், நம்மளுக்கு கிட்டத்தட்ட கோடிக்கணக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஆன்லைனில் கிடைக்குது. ஸோ இந்த கோடிக்கணக்கான ஆப்ஷன்ஸையும் நம்ம வந்து அனலைஸ் பண்ணி எது எனக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரணமாக எடுக்கக்கூடிய டிசிஷன். ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ ஒரு 10 years பேக் நம்மளோட பேரண்ட்ஸ் வந்து ஒரு 10 minutes எடுத்த டிசிஷன் வந்து இன்னைக்கு நம்ம கிட்டத்தட்ட ஹார்ஸ் டுகெதர் ஒரு டேஸ் டுகெதர் நம்ம எடுக்கிறோம். ஸோ அதனால கூட இந்த டிசிஷன் ஹார்ஸ் டுகெதர் டேஸ் டுகெதர் சொன்னீங்க இல்லையா? ஸோ அப்போதான் வருது ஸ்க்ராலிங். எஸ் இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் ஸ்க்ரால் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க? யூ ஆர் ஆக்டிவேட்டிங் ஈச் ஏரியாஸ் ஆஃப் த பிரெயின் அண்ட் யூ ஆர் கிவிங் அ லாட் ஆஃப் எக்ஸசைஸ் டு தெம். அப்போ நீங்கள் ரெஸ்ட்டே கொடுக்காம நீங்கள் சொன்ன மாதிரி முன்னெல்லாம் ஒரு தீபாவளி ட்ரெஸ் எடுக்க போகணும், இல்லை பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க போகணும், டக்குன்னு போவாங்க, பார்ப்பாங்க, எடுத்துகிட்டு வந்துட்டே இருப்பாங்க. பட் இன்னைக்கு வந்து அப்படி கிடையாது. ஆப்வியஸ்லி நிறைய சாய்ஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான இதில் இது என்னென்னா டிசோனன்ஸ், அதாவது காக்னிட்டிவ் டிசோனன்ஸ். இது என்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன்னா, நான் எடுத்த டிசிஷன் கரெக்டா, நான் அந்த ட்ரெஸ்ஸை வாங்கியிருக்கலாமா, இல்லை நான் இந்த காரை வாங்கியிருக்கலாமா, இல்லை நான் இந்த ஃபுட்டை இந்த ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ருக்கலாமா. ஸோ அந்த மாதிரி ஒரு காக்னிட்டிவ் டிசோனன்ஸ், ஒரு கன்ஃபியூஷன் கூட டெசிஷன் எடுத்ததுக்கு அப்புறமாவும் வருது. ஸோ டெசிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் அது கண்டினியூட்டி ஆகிட்டு இருக்கு, கரெக்டாக இல்லையான்னு. ஸோ அந்த விதத்தில் தான் வந்து இந்த டெசிஷன் ஃபெட்டிக் ரொம்ப சீக்கிரமாகவே வந்து செட்டின் ஆகுது. ஓகே. ஸோ வென் யூ ஆர் டாக்கிங் அபவுட் ஸ்க்ராலிங், இந்த ஸ்க்ராலிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு இடத்துல உட்காந்து நம்ம வந்து ஃபோன் ஸ்க்ரால் பண்ணுறோம். பட் இந்த ஸ்க்ராலிங் அப்படின்ற ஒரு ஹேபிட் வந்து கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு நம்மளோட எனர்ஜி வந்து கன்சியூம் பண்ணுது அப்படின்றத சொல்கிறீங்க. ஸோ இஸ் திஸ் அ மேஜர் ஃபேக்டர் ஃபார் டிசிஷன் ஃபெட்டிக்? டெஃபினெட்லி. இன்னைக்கு நம்ம ஸ்க்ராலிங்கை ரொம்ப சர்வசாதாரணமாக எடுத்துகிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து என்னோட கிளினிக்கில் பார்த்தீங்கன்னா எல்லா ஏஜ் குரூப்பும் சொல்லுவாங்க. முதல்லலாம் வந்து ஓல்டேஜ் பீப்புள் வந்து சீரியல்ஸ் பார்க்குறாங்கன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி சீரியல்ஸ் கிடையாது, அவங்களுமே வந்து தே ஹவ் டர்ன்ட் இன்டு மொபைல் அண்ட் மொபைல் அடிக்ஷன். அண்டு ஐ திங்க் சீரியல் பார்த்தது கூட பெட்டர். ஏன்னா அது வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம் இருந்தது, அவங்கள அட்டென்ஷன் வந்து அவ்வளோ அஃபெக்ட் ஆகாமல் இருந்தது. ஸ்க்ராலிங்ன்றது செகண்ட்ஸில் நம்ம வந்து போகிறோம். அதனால தான் நம்மளோட அட்டென்ஷன் கெப்பாசிட்டி இப்போ 6 seconds தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது யூ ஆர் இன்வால்விங் நிறைய விஷயம். இது நான் நெக்ஸ்ட்டுங்கிற மாதிரி யூ ஆர் ஜம்பிங். நீங்கள் அப்படி ஜம்ப் பண்ணும்போது என்ன ஆகுது? உங்களோட இம்பல்சிவிட்டி ரொம்ப ஜாஸ்தி ஆகுது, உங்களோட பேஷன்ஸ் வந்து கண்டிப்பாக குறையுது. அண்டு ரெப்பிட்டேட்டிவாக நீங்கள் எப்படி ஒரு நாளைக்கு ஒரு ஒர்க்கு கண்டினியூஸாக பண்ணி எக்ஸாஸ்ட் ஆவீங்களோ அதே மாதிரி தான் ஸ்க்ராலிங் நீங்கள் எக்ஸஸாக பண்ணும்போது ஒரு மென்டல் எக்ஸாஷன் செட்டின் ஆகும். அப்புறமா நீங்கள் என்ன பண்ணணுங்கிறதே உங்களுக்கு புரியாமல் இந்த டெசிஷன் ஃபெட்டிக் வருது. ஸோ இப்போ நீங்கள் சொல்லும் போது தான் எனக்கு ஒரு ஸ்டோரி எனக்கு ஞாபகம் வருது. தேர் வாஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் மைன். அவள் வந்து என்ன சொன்னா அப்படின்னா, படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஐ வாஸ் சர்ச்சிங் இன் ஆல் பிளாட்ஃபார்ம்ஸ். ஸோ நான் படம் பார்க்கணும், நெட்ஃப்ளிக்ஸ் எடுத்தேன், அமேசான் பிரைம் எடுத்தேன், எல்லாத்தையும் என்ன படம் பார்க்கணும்னு சொல்லி சர்ச் பண்ணிட்டே இருந்தேன். ஃபைனலி ஆஃப்டர் வெரி லாங் டைம் அவள் வந்து அந்த மூவி செலக்ட் பண்ணிட்டா. பட் இந்த மூவி பார்க்குற பொறுமை இல்லாமல் ஷீ ஜஸ்ட் ஸ்விட்ச்ட் ஆஃப் தி ஃபோன் அண்ட் ஷி வென்ட் டு ஒர்க். ஸோ நம்ம வந்து டிசிஷன், என்னோட ஃபர்ஸ்ட் டிசிஷன் வந்து படம் பார்க்கணும் தான். ஆனால் நான் அதை சர்ச் பண்ணுற டைம்லேயே என்னோட மொத்த எனர்ஜி போயிடுது. ஸோ இந்த ஒரு இம்பேலன்ஸ் வரதுக்கு காரணம் இல்லை, அதுதான் இது வந்து ஆப்ஷன்ஸ். நம்மளுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கும்போது, ஆக்சசபிலிட்டி நிறைய இருக்கும்போது நம்மளால டக்குன்னு சூஸ் பண்ண முடியல. அண்ட் சூஸ் பண்ணுறது கூட கரெக்டாக சூஸ் பண்ணுறோமான்னு ஒரு செல்ஃப் டவுட் வருது. இது வந்து நானுமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த படம் பார்க்கலாமா, இந்த இதில் பார்க்கலாமா அப்படிங்கிற போது படமே பார்க்க வேணான்னு சொல்லிட்டு தூங்கிடுற ஸ்டேஜஸ் எல்லாம் இருக்குது. பட் அதை தாண்டி என்னன்னா they will get more irritable and angry, frustration வரும். ஸோ அப்போ ஐ திங்க் இது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் ஓகே நாட் டு ஹேவ் ஆப்ஷன்ஸ். புரியுதுங்களா? ஒரு ட்ரெஸ் எடுத்தோம், ஓகே இது பிடிச்சிருக்கு, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே பிடிச்சிருக்கு, எடுத்துட்டோம். இந்த படம் பார்க்கணும், டிசைட் பண்ணோம், போனோம், பார்த்தோம் அப்படிங்கிற போகிறது வந்து பெட்டர். ஏன்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்க நீங்கள் வந்து நிறைய மல்டி டிசிஷன்ஸ் எடுக்க வேண்டியது இருக்கும். அப்போ நீங்கள் மல்டி ஏரியாஸ் ஆஃப் த பிரெயின் வந்து ஆப்ரேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நீங்கள் சொல்கிறத பார்த்தா இப்போ இருக்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாருமே இந்த அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இஃப் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் சம்திங், நீங்கள் ஒரு ரீல் பார்த்து லைக் போட்டிங்க அப்படின்னா அது ரிலேட்டடான ரீல்ஸ் அனுப்புறது. இப்போ ஒரு கீவேர்ட் சர்ச் பண்ணிங்கன்னா அதை வச்சு நிறைய ரீல்ஸ் சஜஸ்ட் பண்ணும். ஸோ வென் யூ ஆர் சர்ச்சிங் ஃபார் அ ட்ரெஸ் ஆர் அ வாட்ச் ஆர் எனி திங்,
அதே டைப்ல இருக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாத்தையும் அது வந்து உங்களுக்கு அந்த அல்காரிதம் வந்து புஷ் பண்ணி நிறைய ஆப்ஷன்ஸ் தருது. ஸோ இஸ் திஸ் அல்காரிதம் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சோஷியல் மீடியா டிஜிட்டல் மீடியாவோட அல்காரிதம் வந்து நிஜமாவே மக்கள் எல்லாருக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கா, ஆர் இஸ் இட் மேக்கிங் ஆர் டிசிஷன்ஸ் டு பி ஹார்டர்? ஸோ இப்போ இந்த அல்காரிதம் கிரியேட் பண்ணுறது நம்ம இல்லையா, பீப்புள், ரைட்? அண்ட் இதை நம்ம என்ன பார்க்கணுன்றதை டிசைட் பண்ணுறதும் நம்ம. சி இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் ஒரு பாயிண்ட்ல நான் சொல்லிட்டு இருந்தேன், நம்மளோட லெஃப்ட் ஹேண்ட் வந்து மொபைல், லெஃப்ட் ஹேண்டு கிடையாது, லெஃப்ட் ஹேண்டில் மொபைல் தான் நம்ம வச்சுருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஹேண்டு தான் ஆப்ரேட் பண்ணுறோம். அப்போது இன்றைக்கி இருக்கிற சிச்சுவேஷன்ஸில் நம்ம மொபைல் இல்லாமலும் சோஷியல் மீடியா இல்லாமல் இருக்கவே முடியாது, irrespective ஆஃப் த ஏஜே சொல்லிட்டேன் நான் இன்றைக்கி வந்து ஈவன் ஓல்டர் பீப்புள் வாண்ட்ஸ் டு கெட் இன் டு சோஷியல் மீடியா, தே வாண்ட்ஸ் டு லேர்ன். நல்ல விஷயம்தான், ஏன்னா எல்லா விஷயமும் தப்புன்னு நான் சொல்லலை. ஈவன் இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு ஃபீடு நீங்கள் பார்க்குறீங்க, அது ரிப்பீட்டடாக வருதுன்னா என்ன பார்க்கணுன்றது உங்களோட சாய்ஸு, எவ்வளோ பார்க்கணுன்றது உங்களோட சாய்ஸ். இது அதான் சொல்கிறோமே, நம்ம எவ்வளோ சாப்பிடணுன்றது நம்ம சாய்ஸு. செல்ஃப் கண்ட்ரோல்ன்ற ஆஸ்பெக்ட் நம்மக்கிட்ட இருந்ததுன்னா ஐ திங்க் தோஸ் அல்காரிதம்ஸ் ஆர் கோயிங் டு பி வெரி ஹெல்ப்ஃபுல். ஏன்னா நீங்கள் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் கண்டென்ட் சர்ச் பண்ணிங்கன்னா யூ கோயிங் டு கெட் ஒன்லி பாசிட்டிவ் கண்டென்ட். அண்டு உங்களுக்கே ஒரு ஃபெட்டிக் வரும் போதும் அப்படின்னு. ஐ திங்க் எனக்கு இந்த டைமில் ரஜினி படத்தில் ஒரு டயலாக் இருந்தது, அதாவது அவர் வந்து ஸ்மோக் பண்ணுவார், அவங்க அப்பா பிடிச்சிருவார், அடுத்த நாள் அவர் எடுத்துகிட்டு போய் ஒரு ரூமில் போட்டுட்டு ஃபுல்லாக ஸ்மோக் உனக்கு எவ்வளோ பிடிக்கணுமோ பிடிச்சிருன்னு சொல்லிட்டு அதை வெறுத்துடுற அளவுக்கு அதுக்கப்புறம் அவர் ஸ்மோக்கே பண்ணலன்னு. ஸோ அந்த மாதிரி என்னென்னா யூ கெட் மென்டலி எக்ஸாஸ்டட், அதுக்கப்புறம் அது பிடிக்காமலே போயிடுற அளவுக்கு போகக்கூடாதுன்றது தான் பாயிண்ட். ஸோ இப்போ எதுவுமே வந்து மாடரேஷன் இஸ் குட் அப்படிங்கிற போது நீங்கள் இந்த ஃபீட் அண்ட் அல்காரிதம்ஸ் வந்து இட் இஸ் ஹவு வி யூஸ் இட், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளால் இல்லாமல் இருக்க முடியாது, ஒரு சைல்டுக்கிட்ட நீங்கள் நோ சொல்ல முடியாது, பட் அதை எப்படி மாடரேட்டாகவும் எப்படி பாசிட்டிவாக யூஸ் பண்ணணுன்றது இம்பார்ட்டன்ட். ஸோ கம்மிங் டு திஸ் டெசிஷன் ஃபேட்டிக் பற்றி இன்னைக்கு நீங்கள் சொல்லும் போது தான் வந்துட்டு டிஜிட்டல் மீடியா இதை பற்றிலாம் நம்ம பேசணும். தேர் ஆர் ஸோ மெனி ஆப்ஷன்ஸ் அண்ட் ஹவு இட் இஸ் ரியலி ஹெல்பிங் அண்ட் மேக்கிங் ஆர் டிசிஷன்ஸ் டு பி ஹார்டர் அப்படின்னு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த டீடாக்ஸ் அப்படின்றது வந்து இப்போது நிறையா ஃபார்ம்ஸில் வந்து கேள்விப்பட்டிருக்கு, இட்ஸ் வெரி ட்ரெண்டிங். ஸோ கம்மிங் டு டிஜிட்டல் டீடாக்ஸ், ஸோ வாட் இஸ் ஆக்சுவலி டிஜிட்டல் டீடாக்ஸ்? ஐ திங்க் எனக்கு டீடாக்ஸு அகெயின் நான் சொல்கிற மாதிரி எனக்கு ஃபெஸ்டிவல்ஸ் வரும்போது நிறைய ஸ்வீட்ஸ் சாப்பிட்டுட்டு கட்டை டீடாக்ஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து டெய்லி நிறைய விஷயம் கன்சியூம் பண்ணுறோம். ஸோ அப்போது என்ன நம்ம கன்சியூம் பண்ணுறோன்றது இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அப்போ அதை கண்டிப்பாக டீடாக்ஸ் பண்ணணும். அப்போது நம்ம இன்றைக்கி டிஜிட்டலாக நிறைய இன்ஃபர்மேஷன் கன்சியூம் பண்ணுறோம். ஸோ அப்போது டீடாக்ஸுங்கிறது இம்பார்ட்டண்ட். ஐ லைக் திஸ் கான்செப்ட் ஆஃப் இந்த 14 days ஒன்ஸ் ஃபாஸ்டிங் பண்ணுறது அப்படின்னு. ஸோ அப்போ அந்த 14 days ஒன்ஸ் ஃபாஸ்டிங்ன்றது நீங்கள் கட்டுக்கு டீடாக்ஸ் பண்ணுறீங்க, அதேமாதிரி உங்கள் பிரெயினுக்கு எப்போ நீங்கள் டீடாக்ஸ் பண்ணணும், ஏன்னா பிரெயின் இஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஆர்கன் விச் கண்ட்ரோல்ஸ் எவ்ரி திங்குன்ற போது இப்போ அதை நீங்கள் டீடாக்ஸ் பண்ணுறது இஸ் வெரி எசென்ஷியல். அப்போது நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யூ ஸ்டார்ட் வித் ஸ்மால் திங்ஸ். எப்படி நம்ம டைனி திங்ஸ் வந்து பிகம்ஸ் அ ஹேபிட்டுங்கிற மாதிரியும் யூ ஸ்டார்ட் டூயிங். என்ன சொல்கிறது, இன்றைக்கி இந்த நோட்டிஃபிகேஷன்ஸ் நம்ம 1 hourக்கு வந்து ஆஃப் பண்ணி வைக்கலாம், இல்லை 1 hourக்கு நான் வந்து மொபைலை டச் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறது யூ ஸ்டார்ட் பில்டிங் அப் வித் ஸ்மால் திஸ் திங் பண்ணும்போது டெஃபினெட்லி உங்களோட செல்ஃப் கண்ட்ரோல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து டெவலப் ஆகும்போது ஒரு நாளைக்கு கூட உங்களால் வந்து மொபைல் ஃபோன் இல்லாமல் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது வந்து கான்செப்ட் வரும். அப்போ கோவிட் இஸ் அன் எக்ஸாம்பிள். பார்த்திங்கன்னா கோவிடில் எல்லாரும் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெஸ்ட், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் பீயிங் டுகெதர், இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈட்டிங் ஹெல்தி ஃபுட்டு, இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எக்ஸசைஸ், எக்ஸ்ட்ரீம்ஸும் இருக்குது, ஓகே. பட் வந்து தட் பீரியட் கேவ் தெம், ஏன்னா எல்லாம் ஷட் டவுன் பண்ணவுடனே தே லுக்ட் இன் டு தெம்செல்ஃப், தே லுக்ட் இன் டு த ஃபேமிலி, தே ஸ்டார்டட் ஸ்பெண்டிங் டைம். அதுக்கப்புறமா திருப்பி நம்ம வந்து அந்த ரஷ்ஷுக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ அந்த மாதிரி எது வந்து ஏதாவது கோவிட் வந்தோடனே எல்லாமே நின்னோடனே உலகமே நின்னா கூட ஸ்டில் வி ஆர் லிவிங், ஸ்டில் வி ஆர் ரன்னிங்ன்ற போது ஐ திங்க் யூ ஷுட் ஸ்டார்ட் ப்ராக்டிஸிங் திஸ் டிஜிட்டல் டீடாக்ஸ். ஸ்டார்ட் வித் என்ன சொல்கிறது, ஈவன் ஐ வுட் சே ஆஸ் பிக் as ஒரு 20 minutes. ஏன்னா 20 minutes லீட்ஸ் டு எனி திங் வந்து நான் சொல்கிறது அப்படி தான், 2 minutes and 20 minutesன்னு சொல்லுவேன், அது மேஜிக் நம்பர். 2 minutes ஆஃப் ப்ரேயர், கான்ஷியஸ் ப்ரேயர் அண்ட் 20 minutes ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணி பாருங்கள் அப்படின்னா யூ வில் ஃபைண்ட் அ லாட் ஆஃப் சேஞ்ச். ஸோ அந்த மாதிரி ஃப்ரம் 2 to 20 minutes நீங்கள் ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தென் யூ கேன் பில்ட் அப் ஆன் தட் அண்ட் தென் டூ இட். ஸோ இந்த டீடாக்ஸ் அப்படின்றது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி 20 minutesலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது ஒரு சைடு இருந்தாலும்
ஸோ கம்ப்ளீட்லி நான் ஃபோன் யூஸ் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்றது யாராலையுமே முடியாது. ஸோ என்னாலையுமே முடியாது. ஸோ அதுக்கு பதிலாக மைண்ட்ஃபுல் யூசேஜ் ஆஃப் தீஸ் திங்ஸ் அப்படின்னா நீங்கள் எதை மேம் சஜஸ்ட் பண்ணுவீங்க? அதான் மைண்ட்ஃபுல்லாக இப்போது அவங்களுக்கு காஃபி கொடுத்த அப்படின்னா நீங்கள் மைண்ட்ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணணும். மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் எக்ஸசைஸே அதுதான். இன்றைக்கி வந்து நம்ம எல்லா விஷயத்துமே ரொம்ப ஹரியில் பண்ணுறோம். அப்போது வந்து என்ன சொல்கிறோம், ஒரு நம்ம வந்து மொபைல் பார்க்குறது கூட ஸ்க்ரால் பண்ணும்போது நெக்ஸ்ட்டு போகிறோம். வி ஆர் நாட் ஃபோக்கஸிங். பை த டைம் ஒரு கண்டென்ட்டு உங்கள் மைண்டுக்குள்ளே போய் எடுத்து உங்கள் பிரெயின் ப்ராசஸ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் நெக்ஸ்ட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ அதை பண்ண வேண்டாம். ஸோ இந்த ஷார்ட்ஸ் இஸ் த மோஸ்ட் என்ன சொல்கிறது உங்களை வந்து ஹார்மிங். இன்ஃபேக்ட் தேர் இஸ் அ பஞ்ச் விச் சேஸ் தட் அது ரீல்ஸ் வந்து உங்களை ரியாலிட்டிலேருந்து தூக்க போகுது, ரீல் அண்ட் ரியாலிட்டி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்படி இருக்கும்போது எனிதிங் நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைமுக்கு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா யூ வில் பி ஏபிள் டு காம்ப்ரிஹெண்ட், யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் என்ன கண்டென்ட், என்ன இது நமக்கு நிஜமாவே தேவையா அப்படிங்கிற ஒரு இது ஒரு. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் எவ்ரி டைம் ஒரு ஆப்பை ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் மேக் அ பாஸ் அண்ட் தென் சி எதுக்கு நான் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணேன் அப்படின்றத ஒரு மினிமம் பாஸ் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஐ திங்க் அது வில் ஹெல்ப் யூ டு மேக் அ டிசிஷன் வெதர் யூ ரியலி வாண்ட் டு டூ திஸ் அண்ட் இஸ் இட் ஒர்த் டூயிங்கான்ற அந்த ஒரு டிசிஷன் வந்து உங்களால் அந்த கேப்பில் எடுக்க முடியும். ஸோ டாக்கிங் அபவுட் டிஜிட்டல் டீடாக்ஸ், இந்த 3 சிம்டம்ஸ் இருந்தால் கண்டிப்பாக இந்த பர்சனுக்கு டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணணும்னா என்னென்ன சிம்டம்ஸ்? கரெக்ட், சூப்பர் கொஸ்டின். என்ன அப்படின்னா ஒரு மாதிரி மென்டல் ஃபாகினஸ் வரும். ஓகே, அதாவது எதுவுமே என்னால் எண்ட் ஆஃப் த டே டிசிஷனே எடுக்க முடியல. மென்டல் ஃபெட்டிக் அவங்களுக்கு தெரியும். அண்ட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் மைண்ட் அண்ட் பாடி ஆர் இன் த சேம் காயின். மைண்டுனா என்ன, உங்களோட தாட்ஸு. பாடி, இப்போ உங்கள் மைண்டு டிஸ்டர்ப்டாக இருக்குன்னா டெஃபினெட்லி உங்கள் பாடியில் இம்பேக்ட் ஆகும். அப்போது உங்கள் பாடியும் எக்ஸாஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கண்டினியூட்டி, நான் அடிக்கடி சொல்கிறது தான் இந்த 3 ஃபேக்டர்ஸ்: ஃப்ரீக்வன்சி, டியூரேஷன், இன்டென்சிட்டி. இது வந்து இந்த 3த்தையும் வச்சு நீங்கள் இவாலுவேட் பண்ணுங்கள். யூ ஆர் இன்டு டெசிஷன் ஃபெட்டிகான்னு பாருங்கள். இப்போ இதில் தான் வந்து உங்களோட அந்த பேர்ன் அவுட் கான்செப்ட்ஸும் வரும். நீங்கள் எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம் ஓவராக எக்ஸாஸ்ட் ஆகுறீங்க அண்ட் தேட் லீட்ஸ் டு பேர்ன் அவுட். பேர்ன் அவுட் இஸ் அன் அதர் நேம் ஆஃப் என்ன சொல்கிறது, தட்ஸ் அ ஹோலிஸ்டிக். இது அதில் ஒரு கான்செப்ட் தான் இந்த டிசிஷன் ஆஸ்பெக்ட். அப்போது டிசிஷன் ஃபெட்டிக்னா என்ன, யூ ஆர் கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட். உங்களுக்கு எனர்ஜியே இல்லை, பேட்ரி ட்ரெயின் ஆகிடுச்சு, மொபைல் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. உங்கள் மொபைல் ஃபோன் உங்களோட பிரெயின். ஸோ தட் இஸ் ட்ரைங் டு கெட் சுவிட்ச்ட் ஆஃப் அண்ட் தென் இட் இஸ் ஷோயிங் ரெட் சைன்ஸ் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ இந்த டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணால் என்ன மாதிரியான டிஃப்ரென்சஸ் ஒரு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் ஒவ்வொருத்தங்களுக்கு? குட் கொஸ்டின். சுகர் சாப்பிட்டா ஸ்வீட்டாக இருக்குங்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். நான் என்ன சொன்னாலும் சுகர் ஒரு ஃபியூ பெலட்ஸ் நீங்கள் வந்து வாயில் போட்டிங்கன்னா தான் இது அப்படின்னு. ஸோ அது மாதிரி நீங்களே டிஜிட்டல் டீடாக்ஸ் ட்ரை பண்ணி என்ன பெனிஃபிட்ஸ் வருதுங்கிறத பாருங்கள். ஸோ மேபி மை ரெக்வஸ்ட் வுட் பி, நீங்கள் வந்து சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி மைண்ட்ஃபுல்னஸ் பேஸ்ட் எக்ஸசைஸ். சாப்பிடும்போது மைண்ட்ஃபுல்லாக சாப்பிடுங்க. சாப்பிடும்போது மொபைல் ஃபோன் எடுக்கக்கூடாது அப்படி. தெர் ஆர் சர்டன் ரிலீஜியஸில் அவங்க வந்து அவங்கள ஓத்தே கொடுப்பாங்க. அதாவது நீங்கள் சாப்பிடும்போது மொபைல் பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது. அது வந்து ரிலீஜியஸாக இல்லை, இட்ஸ் அ சயின்டிஃபிக். ஸோ அந்த மாதிரி சாப்பிடும்போது நான் பேச மாட்டேன். நான் இன்னைக்கு வந்து இந்த பசங்க கூட நான் ஸ்பெண்ட் பண்ணும்போது, ஃபேமிலி டைம் இருக்கும்போது நான் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன். ஸோ இந்த மாதிரி ஃபியூ ஸ்மால் சேஞ்சஸ் நீங்கள் கொண்டு வந்து தட்ஸ் அ டிஜிட்டல் டீடாக்ஸ். அதை நீங்கள் பண்ணி பாருங்கள். வாட் இஸ் த சேஞ்சஸ் தட் யூ ஆர் நோட்டிஸிங். நிறைய நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஒரு மைனர் சேஞ்சஸை நோட் பண்ணாமலே விட்டுருவோம். ஒரு வாக் போயிட்டு வந்த உடனே யூ வில் ஃபீல் ஃப்ரெஷ். ஓகே, பட் அந்த ஃப்ரெஷ்னஸ்ஸை நீங்கள் ஃபீல் பண்ணணும். அப்போ தான் நிறைய அந்த செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ஷன், மைண்ட்ஃபுல்னஸ்ஸு இதெல்லாம் நீங்கள் பண்ண வந்து உங்களுக்கே அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். உங்கள் எனர்ஜி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும், உங்களுக்கு இரிட்டபிலிட்டி கம்மியாகும், உங்கள் டெசிஷன் மேக்கிங் கெப்பாசிட்டி வந்து நல்லா இருக்கும், உங்களால் ஷார்ப்பாக ஒரு விஷயத்தை ப்ராசஸ் பண்ண முடியும், அண்ட் உங்களோட ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டியும் வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். ஸோ மேபி நான் சொன்ன மாதிரி இது இல்லாமல் நம்மளால் இருக்க முடியாது, பட் இது இருந்தால் தான் என்னால் இருக்க முடியுன்ற அந்த கட்டத்துக்குமே வந்து நம்ம போகாமல் இருந்தால் நல்லது. ஸோ ரொம்பவே அழகாக சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ லாஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, இன் அ வேர்ல்ட் வேர் எவ்ரிபடி இஸ் சேஸ் பண்ணாதீங்க, ரன் பண்ணுங்கள், அது போதும் அப்படின்றத சொல்லணும்னா நம்ம நிறைய டிசிஷன்ஸ் எடுத்துகிட்டே இருக்கோம் த்ரூ அவுட். இன்னைக்கு மார்னிங் என்ன சாப்பிடணும், என்ன ட்ரெஸ் போடணும், இன்னைக்கு ஒர்க்கில் இதெல்லாம் பண்ணணும். ஸோ இவ்வளோ டிசிஷன்ஸ் ஒரு நாளுக்குள்ளே இவ்வளோ டிசிஷன்ஸ் எடுக்கும் போது ஹவு டு லைக் ஹேண்டில் திஸ் டிசிஷன் ஃபெட்டிக் அண்ட் அதர் திங்ஸ் அப்படின்னா என்னென்ன டிப்ஸ் நீங்கள் சொல்லுங்கள்? See, chasing is not bad.
ஏன்னா நம்ம எல்லாருமே வி வாண்ட் டு த்ரைவ், வி வாண்ட் டு இம்ப்ரூவ், வி வாண்ட் டு என்ன சொல்கிறது, இதை விட நெக்ஸ்ட் இன்டர்வியூ பெட்டராக பண்ணணுன்றது தான் ஒரு த்ரைவ் ஃபேக்டர். தட் இஸ் குட். பட் சேஸிங்ன்றது நீங்கள் ஒரு ஆங்ஸைட்டியோட சேஸ் பண்ணுறீங்க, இல்லை ஒரு இன்செக்யூரிட்டியோட சேஸ் பண்ண, நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு இமோஷ்னல் கைண்ட் ஆஃப் ஒரு அட்டாச்மெண்ட் அது. ஸோ அந்த இமோஷ்னல் அட்டாச்மெண்ட் இருந்தது அப்படின்னா யூ வில் ஆல்வேஸ் பி இன்செக்யூர் அண்ட் யுவர் மைண்ட் வில் பி கான்ஸ்டன்ட்லி சேசிங் திங்ஸ். இது கரெக்டாக தப்பான்ற அந்த ஒரு டிசிஷன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக உங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும். தட் இட் செல்ஃப் வில் லீட் டு டெசிஷன் ஃபெட்டிக். அப்போ நான் பண்ணுறது கரெக்டு தான் அப்படிங்கிற ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு தன்னம்பிக்கை உங்களுக்கு வந்தது அப்படின்னா you will be able to handle this. ஸோ இன்னைக்கு நிறைய பேருக்கு ஸ்க்ரோல் பண்ணிட்டு ரொம்ப என்னடா டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் படுக்கிறவங்களுக்கு வந்துட்டு அது ஒரு கண்டிஷன் அப்படின்றதே தெரியல. ஆமாம். ஸோ அதை பற்றி இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேசினது வந்து ஐ ஃபீல் வெரி ஹாப்பி பிகாஸ் இதை பற்றின அவேர்னஸ் இன்னும் நிறைய பேருக்கு இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் ஓவர் a period of time this would be a biggest condition too. True. And yes, definitely as you rightly pointed out, இந்த ஸ்க்ரோலிங்னால நிறைய பிரச்சனை வரும். ஆல்ரெடி வந்து குழந்தைங்க பென்சில் பிடிச்சி எழுதுறது ப்ராப்ளம், ஏன்னா இந்த ஃபிங்கர் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. மண்ணில் போய் விளையாடுறது ப்ராப்ளம். அண்ட் குழந்தைங்க மட்டும் இல்லை, ஈவன் அடல்ட்ஸ் கூட நம்ம எந்த அளவுக்கு மூவ்மெண்ட் கொடுக்க மாட்டேங்கிறோமோ, ஏன்னா எவ்ரி திங் இஸ் கனெக்டட் டு த பிரெயின். ஸோ அப்போ நீங்கள் மூவ்மெண்ட் கொடுக்காம வெறும் ஸ்க்ரால் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிசிக்கல் ப்ராப்ளமும் வரும், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் வரும், சோஷியல் ப்ராப்ளம்ஸ் வரும், இன்டர்பர்சனல் ப்ராப்ளம் வரும், ஹோல் பேஸ்கெட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ ஸ்க்ராலிங்கை நீங்கள் வந்து மினிமைஸ் பண்ணி மைண்ட்ஃபுல்லாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் அவாய்ட் ஆல் திஸ் பேஸ்கெட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். ஸோ இந்த வீடியோட கீவேர்ட் வந்து மைண்ட்ஃபுல் யூசேஜ் ஆஃப் எவ்ரிதிங். ஸோ இந்த மைண்ட்ஃபுல்லாக எப்படி நம்ம ஒவ்வொரு ஒர்க்கையும் பண்ணுறோம் அப்படின்றது இட் வில் டேக் கேர் ஆஃப் அதர் திங்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச் மேம். பிகாஸ் இன்னைக்கு த நீட் ஆஃப் தி ஹார் வந்துட்டு இந்த டாபிக் தான். பிகாஸ் இன்னைக்கு நிறைய பேர் இல்லை, ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி இஸ் ஹேவிங் ஹேபிட் ஆஃப் ஸ்க்ரோலிங். ஸோ இந்த ஸ்க்ரோலிங் ஹேபிட்னால எவ்வளோ பிரச்சனைகள் வருது அண்ட் இது மைண்ட்ஃபுல்லாக யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் வருது அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் பேசியிருந்தோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஹேவிங் திஸ் டைம் வித் அஸ். தேங்க்யூ.